ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம 1 மினிட் ரிவிஷனில் பழமொழி 400 பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை அரையனார். இதில் மூன்றரைங்கிறது ஊர் பெயரை குறிக்கும், அரையனாருங்கிறது அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயரை குறிக்கும். ஸோ பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இதில் 400 பாடல்கள் இருக்கும். இதில் என்ன பாவகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா பாவகை 400 பாடல்கள். அதுக்கடுத்து 34 அதிகாரங்கள் இருக்கும். ஆற்றுனா வேண்டியதில் இந்த பழமொழியின் பொருள் என்னது பார்த்தீங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். நம்மளுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் பழமொழி 4 கல்வியின் சிறப்பு பற்றின பழமொழிகள் தான் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து போகலாம். புக்கில் உள்ள ஒரு பாடல் வரி மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், இதனாலே நம்மளுக்கு பழமொழி 400 ஞாபகம் வரணும். மூன்றரை அரைனா ஞாபகம் வந்துடணும். பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை. இந்த பாடலில் உள்ள ஒரே ஒரு பழமொழின்னா ஒன்றுரா முன்றிலோ இல், ஒன்றுரா முன்றிலோ இல். அடுத்து இதோட சொல் பொருள் பார்த்துடலாம். மாறினா மலை, வரந்திருந்தனா வறண்டிருந்தா, புகவாகனா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தால், முன்றில்னா வீட்டின் முன் இருக்கும் திண்ணை. அதுக்கடுத்து இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? மூன்றுனா 4ஆம் நூற்றாண்டு. சமயம் சமண சமயம். அடுத்து புக் பேக் வினா. மரம் வளர்த்தால் மழை பெறலாம். நீருனா நீர் ப்ளஸ் உலகில், மாறி ப்ளஸ் ஒன்றுனா மாறி ஒன்று. அடுத்து இம்பார்ட்டன்ட் பிவி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆற்றுனானா நம்மளுக்கு என்ன மீனிங் தெரியும்? வழிநடை உணவு. அடுத்து இந்த பாடல் வரிகளை பாடியவர், அதாவது கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடையவே. கல்வியின் சிறப்புனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? பழமொழி 400 வந்துடணும். அதை எழுதினவர் யார்? மூன்றரை அரையனார். கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அந்த நூல்னா பழமொழி 400. இந்த பொருத்தமான பழமொழியை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னா ஆற்றுனா வேண்டுவதில். ஸோ பொன் திறந்து கொண்டு புகவா, இதில் புகவானா உணவு. அருமு நரி நக்கென்று என்ற கடல், இது பயின்று வந்த நூல் பழமொழி 400 தான். இதோட அதிகாரம் 34. அடுத்து 30 அறநூல்களில் ஒன்று பழமொழி 400. 30 நூல்கள்னால் என்னதுன்னா திருக்குறள், நாலடியார், அதுக்கடுத்து பழமொழி 400. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். பழமொழி 400 ஒவ்வொரு பாட்டில் எத்தனை பழமொழி இடம்பெறும்னா ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் இடம்பெறும். நீதி நூல்களில் திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து புகழ் பெற்றதுன்னா நம்மளுக்கு பழமொழி 400 தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று குறிப்புகளை, வரலாற்று குறிப்பில் அதிகம் கொண்டது பழமொழி 400. நம்ம போனதில் பார்த்தோம் தொகை நூல்னால் நம்மளுக்கு என்ன வரணும்? நாலடியார். அடுத்து தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா முதுசொல். இதோட வேறு பெயர்கள் என்னென்ன பெயர்கள்னா பழமொழி, முதுசொல், உலக வசனம். பழமொழி, முதுசொல், உலக வசனம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.